வணக்கம். இன்றைக்கி மகாநதி சீரியலில் அதே சீன் தான் கண்டினியூ ஆகுது. நம்ம கங்காவும் யமுனாவும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. ஜோடி சேர்ந்துக்கிட்டு வீட்டை விற்றே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க என்னடி வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு காவேரிக்கு திடீர்னு ஃபோன் வந்துடுது. காவேரி அங்கிட்டு கிளம்புன உடனே வந்துட்டு என்னமோ இவ தான் பெரிய என்னமோ குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி நம்மலாம் வெட்டியாக தெரிகிற மாதிரியும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கீழே இறங்கி இப்போ கங்காவை காமிக்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குது. இந்த கங்கா ரோலை வந்துக்கிட்டு பண்ண முன்னுக்கே பண்ண 2 பேரும் சரி, இப்போ பண்ணுறவங்களும் சரி நல்லாவே பண்ணுறாங்க. நல்ல கேரக்டரு. அது ஒரு அக்கா வீட்டில். இன்னொன்று நமக்கெல்லாம் தெரிஞ்ச சமாச்சாரம் மகாநதி கும்பல் வந்துட்டு எவ்வளோ கேவலமாக போச்சு அப்படிங்கிறது. வழக்கமாக என்ன பண்ணுங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த பசங்க வீட்டில் இருக்க பசங்க ஒழுங்காக இல்லாமல் அதை வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்தால் கூட இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் அதை ஹெல்ப் பண்ணுங்க வழக்கமாக. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அதுக வீடு அப்படின்னு இருக்கும், அவங்க போக வேண்டிய வீடு அப்படின்ட்டு இருக்கும். அதனால் வந்துக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க கடைசியில் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சியில் வீடை கட்டி கொடுக்குறதையெல்லாம் நடந்துருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா. நான் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொண்ணுங்க வீடை விற்கணும்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா சாரதா உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல தோணுது. இந்த மகா நதி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு நதியாக உருவப்படுது. நதிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு போகிற இடத்துக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு போகிறதா நதி. ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடுற இடத்துல போகாமல் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நதிகள் பேரை வச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு பெரிய சதிகார கும்பலை உருவாக்கி வச்சுருக்கிறது. இந்த கதை எழுதுனவங்க வந்துட்டு கதை எழுதும்போது தலைப்பு வைக்கும்போது என்ன நினச்சி எழுதுனாங்களோ அதை பூரா கம்ப்ளீட்டாக கேவலமாக அவங்களே மீறிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கொடுமையான சமாச்சாரம். சீரியல்கள் வழக்கமாக வாழ்க்கையை பிரதிபலிக்கணும் 1, 2 வந்து வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு நல்ல பாடம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் இது வெகுஜன பார்வை உள்ளது இது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்துக்கிட்டு கேவலமாக அசிங்கமாக என்ன நடந்துக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களே உருவாக்கின கேரக்டர் குத்தி கொள்வது மாதிரி தான் இந்த கங்கா யமுனா கேரக்டர் இருக்குது. கடைசியில் சாரதா நொந்து நூலாகி சொல்லிடுறாங்க, ஆமாடி அவளுக்கு சார்பாக தான் நான் பேசுவேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. ஏன்னா நீங்கள்லாம் வந்துட்டு அவள் பொழப்ப பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, அவள் பாவம் தனியாக இருந்து அவள் வாழ்க்கையை உங்களுக்கு அவளாம் நாஸ்தி பண்ணியிருக்காரு, நான் நன்றியோடு இருக்கிறேன், நீங்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவை பாட்டி எந்திரிச்சு அது இஷ்டத்துக்கு அது வந்து போட்டு தள்ளிடுச்சு பாட்டில், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அக்கா தங்கச்சியை ஒத்துமையாக இருந்தால் தான் உருப்பிடும் வீடு, இல்லைன்னா உருப்புறதுக்கு வழியே இல்லை, நீங்கள் முதல்ல திருந்துறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் கங்காவும் யமுனாவும் அதை பற்றி கவலை இல்லை. வீட்டுக்கு போகணும் திரும்ப ஃபோனை பண்ணி பேசி வீட்டை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசிக்குதுங்க. எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கங்கா கிட்ட கேவலப்படுத்துனது எனக்கு பிடிக்கல.